morning everyone. Last two videos we discussed about how are chemical reactions represented, and then the combination reactions, element plus element compound, and compound plus element gives compound, compound plus compound gives compound, and then decomposition reactions, thermal decomposition reactions, and then that means thermal decomposition, electrolyte decomposition, photo decomposition. Next one, single displacement reaction and double displacement reaction. The two types of double displacement reactions, which is precipitation reactions and neutralization reactions. And then finally combustion reactions. Those topics we discussed the last two videos. லாஸ்ட் 2 வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். எப்படியெல்லாம் வந்து இந்த சிதைவு அப்படிங்கிறது, வேதிவினை அப்படிங்கிறது நடைபெறுது, அது நடைபெறுவதற்கான முக்கிய காரணம் என்ன, அதனுடைய வகைகள், வேதிவினைகளின் வகைகளாக சேர்க்கை அல்லது கூடுகை, அதுலேயே 3 பிரிவுகளாக தனிமம் ப்ளஸ் தனிமம் சேர்மம், சேர்மம் ப்ளஸ் தனிமம் சேர்மம், சேர்மம் ப்ளஸ் சேர்மம் சேர்மம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக சிதைவு வினைகள், அதுலேயும் பார்த்தோம். வெப்ப சிதைவு, மின்னார் சிதைவு, ஒளி சிதைவெல்லாம். அடுத்ததாக ஒற்றை இடப்பெயர்ச்சி, இரட்டை இடப்பெயர்ச்சி வினைகள், இதெல்லாம் பார்த்தோம். அதில் வீழ்படிவாக்கல், நடுநிலையாக்கல் வினைகள் பார்த்தோம். கடைசியாக எரிதல் வினைகள் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்ததாக வினை நடைபெறும் திசையை கொண்டு நம்ம எப்படி வகைப்படுத்துறது, அதாவது மீள்வினை, மீளா வினைகள், ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம கடைசியாக பார்த்தோம். அடுத்ததாக ரிவர்சபிள், இர்ரிவர்சபிளுக்கு அப்புறம் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வேதிவினையினுடைய வேகம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த வேதிவினையின் வேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இரும்பு துருப்பிடித்தல், உணவு செரித்தல், பெட்ரோல் எரிதல், பாறைகள் சிதைவடைதல், இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரஸ்டிங் ஆஃப் அயான்ஸ், டைஜஷன் ஆஃப் ஃபுட், பர்னிங் ஆஃப் பெட்ரோல் அண்ட் வெதரிங் ஆஃப் ராக், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது, இந்த வேதிவினையினுடைய வேகம் அப்படிங்கிறது ஹவு ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது 1 ஹவரில் 100 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம பர்ன் பண்ணுறோம், ரியாக்ஷன்ஸ்க்கு உட்படுத்துகிறோம் அப்படின்னா, அதில் வந்து 50 கிராம் வந்து பர்ன் ஆகிடுது, ரியாக்ஷன்ஸ்க்கு உட்படுது. ப்ராடக்ட் வந்து எனக்கு 50% ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸாம்பிளாக அதே 1 ஹவரில் 100 கிராம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸை நான் வந்து ரியாக்ஷன்ஸ்க்கு உட்படுத்தும் போது 20 கிராம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. அப்போது அதை வந்து சி இஸ் லெஃப்ட் அப்படின்னு போடுறாங்க, சி கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு போடுறாங்க. ஸோ இதில் வந்து எது ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, 1 ஹவரில் 100 கிராம் சப்ஸ்டன்சஸில் 80%, 80 கிராமை வந்து ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு உட்படுது இல்லையா, அதுதான் வந்து ஃபாஸ்ட் ரியாக்ஷன். தட் மீன்ஸ் செகண்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேதிவினையினுடைய வேகம் அப்படிங்கிறது வரையறை, டிஃபைன்னு கேட்பாங்க. ஸோ ஒரு வேதிவினையின் வேகம் என்பது ஓரலகு நேரத்தில் ஏதாவது ஒரு வினை படுபொருள் அல்லது வினை விளைபொருள் அதனுடைய அளவு அல்லது செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ ஏ கிவ்ஸ் பி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த வேதிவினையினுடைய வேகம் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் அ சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் பெர் யூனிட் டைம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அண்ட் தென் ஏ கிவ்ஸ் பிங்கிறது தெரியும். ஸோ இது நம்ம எப்படி ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ரேட் கிவ்ஸ், வேகம் இஸ் ஈக்குவல் டு டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டிடி விச் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பை டிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏயினுடைய செறிவு, பியினுடைய செறிவு, எதிர்குறினா நேரத்தை பொறுத்து ஏயினுடைய செறிவு குறையிறத காமிக்கும், நேர்குறினா பியினுடைய செறிவு கூடுவதை காண்பிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் த decrease in the concentration of A, positive sign indicates the increase in
த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி வித் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இது வந்து எல்லா கிளாஸ்க்கும் அடுத்தடுத்து நீங்கள் படிக்க போகிற எல்லா கிளாஸ்க்குமே இதெல்லாம் பேசிக் ஒன். வினையில் ஏற்படக்கூடிய வேகம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து உணவு வந்து பாதுகாக்கிறோம் இல்லையா ஃப்ரிட்ஜில் வச்சு, அந்த பதப்படுத்துதல் அப்படிங்கிறதுல வினையினுடைய வேகத்தை குறைத்து இந்த வினை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, அது வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம், ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், வேதிவினையினுடைய வேகத்தை பாதிக்கும் காரணிகள். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின், 2 மார்க்ஸ் கொஷினில் கேட்பாங்க. ஸோ வேதிவினையின் வேகத்தை பாதிக்கும் காரணிகள் அப்படிங்கிறது. ஸோ இந்த 5 காரணிகளை நீங்கள் அழகாக மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், தென் டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட் அண்ட் ப்ரெஷர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ், வினைப்படு பொருளின் தன்மை, வெப்பநிலை, வினையூக்கி, அழுத்தம், வினைப்படு பொருளின் புறப்பரப்பளவு, இதெல்லாம் வந்து மிக முக்கிய காரணிகளாக சொல்லக்கூடிய விஷயங்கள். முதல்ல வினைப்படு பொருளினுடைய தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ். இந்த நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறதுல வினைப்படு பொருளின் தன்மையில் வினை வேகத்தை இது வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது, இயல்பு வினை வேகத்தை பாதிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ த நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லும்போது Na plus 2HCl gives 2 NaCl plus H2 அப்படிங்கிறது தான். இது வந்து ஃபாஸ்ட் ரியாக்ஷனாக சொல்லியிருக்காங்க. ஸ்லோ ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. Na plus CH3COOH gives CH3COONA plus H2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டுக்கு ஒரு உதாரணமும் வேகத்துக்கு மெதுவாக போவதற்கு உதாரணமும் சொல்லியிருக்காங்க. இது வந்து நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ். அடுத்ததாக வினைப்படு பொருளினுடைய செறிவு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். வினைப்படு பொருளின் செறிவு அப்படின்னு சொல்லும்போது துத்தநாக துகள் அப்படிங்கிறது 1m ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை விட 2m ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் வேகமாக வினை புரியும் அப்படின்னு சொல்கிற ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. கான்சன்ட்ரேஷன், இந்த செறிவுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ சேஞ்சிங் த அமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் த reaction rate. That means the amount of the substances present in the certain volume of the solution, that is called concentration. So more the concentration, more particles per volume exist in it, and hence faster the reaction சொல்கிறாங்க. Granulated zinc reacts faster with 2m hydrochloric acid than 1m hydrochloric acid. அது வந்து ஒரு மில்லி ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் விட 2 மில்லி ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் அது என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிரானுலேட்டட் ஜிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, துத்தநாக துகள்கள். அடுத்ததாக வெப்பநிலை அப்படிங்கிறது டெம்பரேச்சரில் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்குதா எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ வெப்பநிலை அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் வினையினுடைய வேகம் அப்படிங்கிறதும் அதிகமாகும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ஒரு சாப்பாடு நம்ம செய்கிறோம், டெம்பரேச்சர் வந்து நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு சாதம் வச்சோம் அப்படின்னா அதனுடைய டைமிங்ஸ், உங்களுக்கு பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே நம்ம டெம்பரேச்சரை வந்து அதிகமாக்குறோம், சிம்மில் இருந்து கொஞ்சம் நிறைய டெம்பரேச்சர் வெப்பத்தை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா சீக்கிரமே வாட்டர் பாயில் ஆகிடும். அதில் நம்ம ரைஸ் போட்டோன்னா சீக்கிரமே நம்மளுக்கு சாதங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது டெம்பரேச்சரை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வெப்பநிலை அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக அந்த உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோவில் நம்ம வந்து வெளியில் இருக்கக்கூடிய பொருள் வந்து வெளில வச்சா கெட்டு போகுதுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம் இல்லையா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது அந்த டெம்பரேச்சரை அது என்ன பண்ணுதுன்னா ரூம் டெம்பரேச்சரை விட அது கூல் பண்ணி வச்சுருக்கறனால அந்த ஃபுட்டு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான விஷயத்த அந்த ஃப்ரிட்ஜ் செய்யுது. அதனால் அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
ப்ரெஷர்னு சொல்லும்பொழுது ஒரு வாயு நிலையில் இருக்கக்கூடிய பொருளில், வினைப்படு பொருளில் அழுத்தம் அதிகரிச்சது அப்படின்னா வினையினுடைய வேகமும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெஷரும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். இஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் கேஸஸ் இன்க்ரீசஸ் தர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் த ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் ஆன் இன்க்ரீசிங் த ப்ரெஷர் த ரியாக்டிங் பார்ட்டிகல்ஸ் கம் க்ளோசர் அண்ட் கொலைட் ஃப்ரீக்வெண்ட்லி. அதாவது அழுத்தத்தை அதிகரித்தோன்னா வினைப்படு பொருள் இருக்கிற துகள்கள் மிக அருகில் வந்து அடிக்கடி மோதலில் ஈடுபடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக வினையூக்கி கேட்டலிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து வினையில் நேரடியாக ஈடுபடாது. ஆனால் இந்த வினையினுடைய வேகத்தை இது என்ன பண்ணுன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக கேட்டலிஸ்ட்டுக்கு a catalyst is a substances which increases the reaction rate without being consumed in the reaction சொல்லியிருக்காங்க. In certain reactions adding a substances as catalyst speeds up the reaction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளாக on heating potassium chloride it decomposes into potassium chloride and oxygen gas but at a slower rateல potassium chloride நம்ம ஹீட் பண்ணோன்னா potassium chloride ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இஃப் magnesium dioxide இஸ் ஆடட் இட் இன்க்ரீசஸ் த ரியாக்ஷன் ரேட். ஸோ நம்ம வந்து பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இது வெப்பநிலை வினையூக்கியில் பொட்டாசியம் குளோரைட்டை சூடுபடுத்தணும்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது மிக குறைந்த வேகத்திலே வெளியேறுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வினைப்பொருளோட சேர்த்தோன்னா ஆக்சிஜனுடைய வேகம் அப்படிங்கிறது அதிகரிக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கிய காரணமாக குறிப்பிடுறாங்க. இப்போது இதுக்கு ஒரு நல்ல இதுவாக நம்ம நார்மலாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணுன்னா அடுப்பை வந்து விறகு வச்சு நம்ம எரிய வைக்கிறோம். நார்மலாக எரிய வைக்கும்போது அது எரிஞ்சிட்டு தான் இருக்குது. நெருப்பு, ஹீட்டு, எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் வெளில வரதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் அந்த எரிஞ்சிட்ருக்கிற விறகு மேலே நம்ம கொஞ்சம் ஒரு பெட்ரோலோ மண்ணெண்ணெயோ நம்ம ஊற்றி எரிய வச்சோம் அப்படின்னா அந்த நெருப்பு என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் நல்லா எரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு அடிஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் வினையூக்கி அப்படிங்கிறத. அடுத்ததாக வினைப்படு பொருளினுடைய புறப்பரப்பளவு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ரொம்ப விரைவாக வினை புரியக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எக்ஸாம்பிளாக பவுடர்ட் கால்சியம் கார்பனேட் எடுத்திருக்காங்க. ரியாக்ட் மோர் ரெடிலி வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தென் மார்பிள் சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெட்டியான கால்சியம் கார்பனேட்டை விட தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட்டோட ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வினை புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட்டு அதனுடைய புறப்பரப்பளவில் அதிக அளவு இருக்கிறதுனால வினை வேகம் அப்படிங்கிறது வேகமாக நடைபெறுது. இது பேசிக் ஒன் தான். ஸோ த powdering of the reactants increases the surface area and more energy is available on collision of the reactant particles அப்படின்னு சொல்கிறாங்க. thus the reaction rate is increased. ஸோ இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். டீட்டெயில் ஆன்சரில் கேட்டாலும் இந்த 6 பாயிண்ட்ஸுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனோட நீங்கள் நீட்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு சமநிலை ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம். சமநிலை அப்படிங்கிறதுல த ரேட் of forward reaction is always equal to rate of backward reaction அப்படிங்கிறது நம்ம க்ளீனாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். CaCO3 gives that means இதனுடைய சமநிலை அப்படிங்கிறத பார்த்தோம். ஈக்குலிபிரியம்னு பார்த்தோன்னா CaO + CO2 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ CaCO3 வினை வேகம் is always equal to CaO and CO2 னுடைய சேர்க்கை வினையின் வேகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. The rate of decomposition of CaCO3 is always equal to the rate of combination of CaO and CO2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். அதே போல் H2Oவும் சொல்லியிருக்காங்க. H2O குளிர்தல் மற்றும் ஆவியாதல் இதுவும் சமநிலை நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளும் நீங்கள் ஈக்குலிபிரியமுக்கு படிச்சுக்கோங்க. அடுத்ததாக இயற்பியல் சமநிலையில் பார்த்தோன்னா ஆரம்ப நிலையில் எப்படி இருக்குது, அடுத்ததாக இடைநிலையில் எப்படி இருக்குது,
நெக்ஸ்ட்டு சமநிலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இனிஷியல் ஸ்டேட்டு, இன்டர்மீடியட் ஸ்டேட் அண்ட் ஈக்லிபிரியம் ஸ்டேட், இந்த 3 ஸ்டேட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ஒரு படம் மூலமாக காண்பிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்ப நிலையில் பார்த்தோன்னா ஏரோ மார்க் மேல் நோக்கி போகிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. இடைநிலையில் குறைந்த அளவு ஏரோ மார்க் மட்டும் கீழே வரதை கொடுத்துருக்காங்க. சமநிலையில் பார்த்தோன்னா இந்த 2 ஏரோ மார்க்கும் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் ஈக்குவலாக இருக்கிறத காண்பிச்சிருக்காங்க. திஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம். அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். சமநிலையின் பண்புகள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த சமநிலையின் பண்புகளாக ஒரு 4 பண்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதி சமநிலையினுடைய முன்னோக்கு வினையினுடைய வேகம், பின்னோக்கு வினையின் வேகமும் சமமாக இருக்கும். த கெமிக்கல் ரியாக்ஷன், தட் மீன் கெமிக்கல் ஈக்லிபிரியம், த ரேட்ஸ் ஆஃப் the forward and backward reactions are equal. And then the observable properties such as pressure, concentration, color, density, viscosity, etc. of the system remain unchanged with time. And then third one, the chemical equilibrium is a dynamic equilibrium because of both forward and backward reactions continues to occur even though it appears ஸ்டாட்டிக் எக்ஸ்டர்னலி, அதாவது நேரத்தை பொறுத்து அழுத்தம், செறிவு, நிறம், அடர்த்தி, பாகுநிலை இதெல்லாம் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதி சமநிலை என்பது ஒரு இயங்கு சமநிலை. அதுக்கு முன்னோக்கு வினை, பின்னோக்கு வினை இதெல்லாம் தொடர்ந்து எப்படி இருக்கும்னா நிலையாக இருக்கும்.